Satyabama Institute of Science and Technology presents Mad Vibe Fest Edition 2 by Silver Tree. மல்லி 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 மல்லி. அண்ணி என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மல்லே, விளக்க கீழே போட்டாங்க. அதான் மல்லே, உன்னை வாய் கூசாம பேசுனாங்கல்ல, அதுக்கு அந்த அம்மன் தண்டனை கொடுத்துட்டா. வேற ஒண்ணும் இல்ல. நீ கண்டினியூ பண்ணு, வா. மல்லே கீழே பாரு. ஐயோ, ஜாக்கிரதை. என்னாச்சு? அம்மா ஐயோ, என்ன பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? சூடான என்ன கால்ல ஊத்திருச்சு, ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்கடா. உன்னை தூக்கி கொண்டு போய் குளத்துல தான் போடணும். ஒழுங்கா தானே நடந்து வந்துகிட்டு இருந்தீங்க, என்ன நடந்துச்சு? ஐயோ, அதை ஏமா கேக்குற? அவ ஏத்திட்டு போன விளக்க அணைக்க ஏதாவது செய்யுங்கன்னு இவர்கிட்ட சொன்னேன். இவர் எதுவுமே செய்யற மாதிரி தெரியல. அதான் நானே ஏதாவது செய்யலாமேன்னு அவ காலை தட்டி விடலாமேன்னு காலை தூக்குனேன். அதுக்குள்ள அவ காலை எடுத்து வச்சு போயிட்டா. நான் காலை உதைச்சு கால் தடுமாறி விளக்கு கீழே விட்டுட்டேன். முட்டாள் முட்டாள், உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? சொன்ன உடனே எல்லாம் நடந்துருமா? யோசிக்க வேண்டாம், செயல்படுத்த வேண்டாம். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் வேண்டி இருக்கு? உன் விளக்கு கீழே விழுந்ததை காரணமா காட்டி மல்லி மட்டும் எனக்கு கிடைக்காம போட்டோம். குடும்பத்தோட எல்லாரையும் வச்சு மொத்தமா கொளுத்திடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, என்ன அப்புறம் கூட வந்து திட்டிக்கோங்கய்யா. மல்லி அம்மன் கிட்ட போறதுக்குள்ள அவளை தடுக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க கேட்ட முள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். டேய், உள்ள வைடா, உள்ள வை. ஐயோ, ஏயா நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? அதுக்குள்ள நான் தான் அவசரப்பட்டு விளக்க போட்டுட்டேனா? அக்காவுக்கு என்ன தலை ஆச்சு? அவளுக்கு தலையில கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஓவர் ஆயிடுச்சு. அதான் மூளை கண்ட்ரோல் இல்லாம வேலை செய்யுது. பாப்பா, நீ ஒண்ணு பண்ணு, இவங்கள அம்மன் கிட்ட கூட்டிட்டு போ. நான் மல்லியோட பிரார்த்தனைக்கு மூடு விழா பண்ணிட்டு வரேன். போங்க போங்க வாங்க. டேய் வாங்கடா. சரி தல, போங்கடா, போங்க போங்க போங்க. சரி வாடா. விளக்கு அணையாவதான் எடுத்துட்டு வராளா, இல்ல நாங்க இல்லன்னு ஏதாவது கோல்மால் பண்ணிட்டீங்களா? உண்மை பக்கம் நிக்கிறவங்க கோல்மால் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி பண்றவங்கள அந்த அம்மா சும்மா விட மாட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? நீயும் போய் சொல்லிட்டு தானே நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த அம்மன் மட்டும் உனக்கு நல்லது செஞ்சிருவாளா? என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல. அப்படி நான் தப்பு செஞ்சிருந்தா அம்மன் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேன். மல்லி, இவன்லாம் ஒரு ஆளுன்னு பதில் சொல்லிட்டு இருக்க பாரு. அவன் என்ன பண்றான் தெரியுமா? உன் கவனத்தை திசை திருப்புறான். அவனை கண்டுக்காம உன் வழியில போயிட்டே இரு. அங்கிள், அந்த ஆன்ட்டி தான் விளக்கு காலை போட்டுக்கிட்டாங்களே, நீங்க அவங்கள பார்க்காம இங்க எதுக்கு வந்தீங்க? வழியமோ டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க. அப்படிலாம் போக முடியாது பாப்பா. அப்படி நான் போனா உன் மல்லி அம்மாவையும் கூட்டிட்டு தான் போவேன். டாடி அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு மண்டையில கிறுக்கு பிடிச்சிருக்குமா? அவர் அப்படித்தான் பேசுவாரு. நீ பேசாம வா. டேய் வாடா.
என்ன வலிக்குது. இரு 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 வள்ளி இரு நான் எடுக்கிறேன். ஒண்ணு இல்ல இரு அவ்வளவுதான். வள்ளி கீழே பார்த்து நட. என்ன மல்லி அம்மன் தனிச்சிட்டா போல இருக்கு. இது தண்டனையா இருந்தா என் கையில இருக்க விளக்கு கீழே விழுந்திருக்கும். இது தானா நடக்கலனோ என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது அம்மா வைக்கிற சோதனையா தான் நான் பாக்குறேன். இதையும் நான் கடந்து போவேன். டேய் ஓ வேளந்தாண்டா உனக்கு என்ன பண்றன்னு பாரு. விஜய் 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 வேண்டாம் விஜய். தடையெல்லாம் மீறி வெற்றி அடைஞ்சாதான் அது பெருமை. வாங்க போலாம். பெருவா பாத்து பாத்து. பெருவா வாங்க வாங்க வாமா. தலையை குனிஞ்சு நெல்லு. ஒன்னுத்துக்கு லாய்க்கலடி. உதவாக்குற எல்லா தடைகளையும் தாண்டி தீபம் அணையாம பிரகாரத்தை சுத்தி வந்துட்டம்மா. அம்மனுக்கு நன்றி சொல்லி இந்த தீபத்தை ஏத்துமா. உண்மைக்கு உயிர் இருக்குன்னு உணர்த்திட்டம்மா. அபாண்டமா என் மேல பழி போட்டவங்களுக்கு நீ யாருன்னு காட்டிட்ட. இது போதும்மா, இது போதும். என்ன முட்டாள்னு அந்த கத்துனீங்க. உங்க புத்திசாலித்தனம் என்ன ஆச்சு? வேலைக்கு ஆகலையே. மல்லி இனிமே உங்களுக்கு இல்ல, மறந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கையில அட்சதையை கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம ஊரை பார்க்க போலாம். அம்மன் வாக்கு பொய்யாகாதுமா. மல்லி எந்த களங்கமும் இல்லாதவன்னு அம்மன் எல்லாருக்கும் காட்டிட்டா. யோ சும்மா நிறுத்தியா. விலை கணையிலனா அவ கலங்க இல்லாதவளாயிடுவாளா? அதை நாங்க நம்பணுமா? என்னையா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விளக்கு எரிஞ்சிட்டா அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்தது, என் கூட குடும்பம் நடத்துனது எல்லாமே போய் ஆயிடுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த சாந்தியத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த பொண்ணு கையில விளக்கேத்திக்கிட்டு நீங்க செஞ்ச எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இந்த பிரகாரத்தை சுத்தி வந்து இப்ப விளக்கேத்தனா. இப்ப வந்து இப்படி பேசுனா என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு சாதகமா ஈஸியா ஒரு சாங்கியத்தை வைக்க சொல்லிட்டு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? நான் சாமி சொல்றது உண்மைன்னு என் பொண்டாட்டி இங்க விட்டுட்டு போணுமா? ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டிய என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அத உண்மையாக்கணும்னு பார்க்காத. பார் உன் கதை எல்லாமே எனக்கு தெரியும். கலெக்டர் உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சது, நீ ஜெயிலுக்கு போனது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப கூட நீ பெயில்ல தான் வெளில சுத்திட்டு இருக்க. திரும்ப ஜெயிலுக்கு அனுப்ப வச்சிராத. ஒழுங்கு மரியாதை ஊரை பார்த்து ஓடி போயிடு. நான் பணம் காட்டு நரி தம்பி. இந்த மிரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அமைதியா மல்லிய கூட்டிட்டு போய் ஊர்ல வச்சு தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நான் கலவரம் பண்ணி தான் கூட்டிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க.
மல்லி கழுத்துல தாலிய கட்டி இவளை என் பொண்டாட்டியா ஊருக்கு கூட்டிட்டு போறேன். எவ வந்து தடுக்கிறான்னு பாக்குறேன்டா. ஏய், வாடி. சொல்ல கேளு. ஏய், நில்ல. ஏய், மல்லி. இல்ல மல்லி. ஏய், சொன்ன கேளு. இல்ல. ஏய், விடா அவரை. விடா. ஏய், விடா அவனை. ஏய். ஏய், மல்லி. இல்ல. ஏய், மல்லி. இல்லங்கறடா. மல்லி. நம்மளோட பாம் பிளானுக்கு இன்னும் உயிர் இருக்கு போல இருக்கு. மல்லி, மரியாதை காவுத்துற. சொல்லிட்டு இருக்கல. மல்லி. இனிமே எப்படிடா நடக்க போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கரெக்டா நீயே வந்து சேர்ந்துட்ட மல்லி. ஆமா மல்லி, உன்னோட சாவு ஏன் கையால தானே கடவுள் எழுதி வச்சிட்டான். யாராலையும் அதை மாத்த முடியாது. இவனும் உள்ள இருக்கானே, இவன் கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. எது தப்பு? நான் பண்றேனா? 20 லட்சம் ரூபாய் பணத்தை சொலையா வாங்கிட்டு கல்யாணம் தனிக்கு யாருக்கும் தெரியாம ஓடி போய் தப்பு பண்ணது நீ. பணம் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு ஆள் வச்சு எங்க அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினது நீங்க. இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னும் 2 மாசத்துல உங்க பணத்தை கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். உன்னால போன என் மானத்தை திரும்ப கொடுக்க முடியுமா? சொல்லு. இங்க பாரு, நீ எனக்கு ஏற்படுத்தின அவமானத்துக்கு உன்னை என் பொண்டாட்டி ஆக்குறது தான் எனக்கு சரின்னு படுது. பிரச்சனை பண்ணாம எனக்கு பொண்டாட்டி ஆயிடு. என்ன பொண்டாட்டியாக்கி ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு பகல் கனவு காணாத. விஜய் உன்னை சும்மா விட மாட்டாரு. அவரை மீறி உன் சுண்டு விரல் கூட என் மேல பட முடியாது. இங்க பாரு, அமைதியா தாலி கட்ட ஒத்துக்கிட்டனா சேதாரம் இல்லாம புருஷன் பொண்டாட்டியா ஊருக்கு போலாம். இல்ல அந்த விஜய கொண்டுட்டு தான் உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். நான் முதல்ல ரவுடி, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், பெரிய மனுஷன். இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்ப அதனால பக்கத்துல வராத திரு, வேண்டா திரு, கிட்ட வராத திரு, சொன்னா கேளு. பேசாம போயிடு. கிட்ட வராத சொன்னா கேளு.
விடு வேண்டாம் விடு போ திரு இங்க பாரு, சொன்னா தாலி கேளு கட்டிக்க, விடு. சொன்னா கேளு. சொல்றேன்ல. ஐயோ விடு வேண்டாம் சொன்னா கேளு. சொன்னா கேளு வேண்டாம் திரு சொல்றத கேளு திரு இங்க இருந்து போயிடு வேண்டாம். ரெண்டு பேரையும் முடிச்சிறது தான் சரியான விஷயம். அவன் தலையெடுத்து அப்படி இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? மல்லிக்கு விரிச்ச வலையில நீ வந்து மாட்டிக்கிட்டியே, உன் மல்லியோடயே நீயும் போய் சேரு. ரஞ்சிதா, ஏய் ரஞ்சிதா, இங்க வா. மாமா மல்லிய பாத்தியா? ஆமா மாமா, இங்கதான் ஏதோ சவுண்ட் கேக்குது. இங்க இருந்துதான் மாமா சவுண்ட் கேக்குது. விடு மல்லி, சொன்னா கேளு விடு. நீ சொல்றது கேளு. ஏய் இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என் லைஃப்ல நீ உள்ள வராத. உள்ள வந்து பிரச்சனை பண்றது நீ. ஒரு வகையில நீ எனக்கு பெரிய உதவிதான் பண்ணிருக்க. கேவலமான ஒன்னால தான் மல்லிங்கிற ஒரு நல்ல ஜீவனோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். உன் ஊரை பார்த்து ஒழுங்கா ஓடி போயிடு. என்ன பங்காளி, எனக்கு உயிர் பிச்சை போடுறியா? முதல்ல உன் உயிர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் மல்லிய நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்டா. ஐயோ விஜய் ஐயோ விஜய் விஜய் மாமா வேற உள்ள போயிட்டாரே. ஏ மல்லி, நீ தப்பிக்க முடியாதுடி. உன் சாவு கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளவுதான். உன்னை விடவே மாட்டேன் மல்லி, விட மாட்டேன் உன்னை. உன்னை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பேன். டேய், அப்பா அமைதியா இருக்கியா? டேய் அமைதியா இருந்தா நானே கொண்டு போய் விட்டுருவேன். டேய் பாப்பா பாப்பா பாப்பா, ஐயோ பாப்பா, ஐயோ இப்படியே போனா நாம மாட்டிப்போம் போல இருக்க. என்ன பண்றது? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ரஞ்சிதா மேலதான் இருக்கா. சீக்கிரம் வாங்க வாங்க. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா விஜய் மல்லி எங்க? இது என்ன சத்தம் கேக்குது உள்ள? ஏய் என்ன? ஐயோ அப்பா, ரூம்ல தான் இருக்காங்க. அந்த ரவுடி கிட்ட மாமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ விஜய் விஜய் என்னாச்சு? உள்ள இருக்காமா? வாங்க. மல்லி டேய் டேய் மல்லி 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 மல்லி, டேய் கதவு திறடா. எங்கடா போற? கதவு திற. டேய் மல்லி திறடா. மல்லி கதவு திறமா. கதவு திறடா. டேய் கதவு திறடா. சொல்றல விடு.
சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.